பொன் வில்சன், இங்க பாஜக எப்படியாவது தமிழகத்தில் கால் ஊன்றணும் அப்படிங்கிற எண்ணத்திற்கு நினைப்புக்கு அதிமுகவை அச்சுறுத்தி இங்க கூட்டணியை அமைச்சிருக்கு. சொந்த கட்சியில தன்னுடைய பதவிக்கே சிக்கல் வந்துரும், பொறுப்புக்கே சிக்கல் வந்துரும் அப்படிங்கிற அடிப்படையில் அவரும் பயந்து பாஜகவோட கூட்டணி போயிட்டார் அப்படிங்கிறது முதலமைச்சருடைய விமர்சனம். ஆனா மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்லைன்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இந்த அடிப்படையில் இதெல்லாம் அரசியல் பேச்சுக்கள் தான். அதான் எப்படின்னா, ஒரு கூட்டணி உருவாகிறதோ இல்லை கூட்டணி உருவாகாமல் போகிறதோ அழுத்தத்தின் காரணமாக இருக்காது, அவசியத்தின் காரணமாக இருக்கும். நம்ம கண்கூட பார்த்து கண்ணெதிர ஆதாரத்தோடு இருந்த ஒரு அழுத்தத்தின் காரணமாக கூட்டணி அப்படின்னா, தமிழ்நாட்டின் வரலாற்றில் எடுத்துக்கிட்டால் 2011 மேலே சிபிஐ ரைடு அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அவர்களின் துணைவியார்கிட்ட விசாரணை, கீழே 63 சீட்டு காங்கிரஸுக்கு. அது கண்கூட பார்த்த ஆதாரபூர்வமான ஒரு விஷயம். மற்றபடி வேற எதுவும் நம்ம அழுத்தத்தின் காரணமாக சொல்ல முடியாது. அழுத்தத்தின் காரணமாக எந்த கூட்டணியும் அமையாது, அவசியத்தின் காரணமாகத்தான் அமையும். சரி, அப்படி அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததனுடைய அவசியம் என்ன? அவசியம் திமுகவின் தேர்தல் தோல்வி, வாக்குறுதிகள் தோல்வி, சட்டம் ஒழுங்கு கெட்டது, பெண்களின் பாதுகாப்பு, அமைச்சர்களின் ஊழல், நீதிமன்ற கண்டிப்பு, இப்படி எக்கச்சக்கம் சொல்லிட்டே போலாம். இது வரிசைப்படுத்தி சொல்லணும்னா அவ்வளவும் வரிசைப்படுத்தி சொல்லலாம். எல்லா துறை, விவசாயிகள்லேருந்து நெசவாளர்கள்லேருந்து மருத்துவர்கள்லேருந்து செவிலியர்கள்லேருந்து ஆசிரியர்கள்லேருந்து மாணவர்கள் கல்வி கடன்லேருந்து தொடங்கி பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் மேலே குண்டர் சட்டம் போட்டதுலேருந்து தொடங்கி பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்திலும் திமுக அரசாங்கத்தின் தோல்வி என்னன்னா, அவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பலம் என்னன்னா கூட்டணி என்ற பலம். அப்போ அந்த வியூகத்தை உடைக்க வேண்டும் என்றால் ஓட்டுக்கள் சிதறாமல் பார்க்க வேண்டும். அப்போ அவசியம் ஏற்படுகிறது கூட்டணி அப்படின்றது தான். மற்றபடி அந்த வியூகத்துல பாஜக அல்லாத 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவோடு கூட்டணி இல்ல. ஆனா அதிமுக தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில ஒரு வலிமையான கூட்டணியை, மெகா கூட்டணியை அமைப்போம்னு சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் பாஜக வந்தால்தான் அந்த வலிமை முழுமை பெறும்ங்கிற தேவை எங்க வந்துச்சு? மெகா கூட்டணின்னு சொன்னா அதிமுக ஒரு கூட்டணி அமைச்சாலே மெகா கூட்டணி தான். அதிமுக திமுகவும் above 30% ஓட்டு இருக்கிற கட்சிகள். அவங்க யார் கூட கூட்டணி வச்சாலும் அது மெகா கூட்டணியா தான் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நீங்க சொன்னது பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஊடகங்களை சொன்னாருன்னு சொன்னார் தம்பி. ஊடகங்கள்னா அவர் சொல்லும் போதே சொன்னார், எல்லா ஊடகங்களையும் சொல்ல, சில ஊடகங்கள் இப்படி பண்றாங்கன்னு. அதுல அந்த ஊடகங்களுக்கு குற்றமுள்ள ஊடகங்கள் மனசு குரு இருக்க போகுது, அவ்வளவுதான். மற்ற ஊடகங்கள் நியாயமா இருக்க போகுது. எத்தனை ஊடகங்கள்ல தராசு பக்கம் நிக்கிற மாதிரி, தராசுல இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர் இல்லாமல் இந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம் 2 பேர்னு எந்தெந்த ஊடகங்கள் இருக்கிறதோ அந்த ஊடகங்களுக்கு அது வலிக்க போகிறது. மற்ற ஊடகங்களை சொல்ல மாதிரி இருக்கல. அவர் பாலவேலை சொல்ல, நம்ம ஊடகங்களை சொல்ல அப்படின்றது தான். எந்த ஊடகங்கள் சொல்ல, எந்த ஊடகங்கள் அந்த மாதிரி இருக்குதோ அவங்க மனசாட்சி உறுத்தம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போ ஊடகங்களை குறை சொல்றாரு, ஊடகங்களுக்கு உரிமை இல்லை அப்படின் போது, இதே ஊடகங்கள் தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன் மேல வழக்கில் அந்த எஃப்ஐஆர் லீக் ஆன விஷயத்தில் ஊடகங்கள் இருக்கிற செய்தி தொடர்பாளர் அத்தனை பேரையும் நிறைய பேரை பிடிச்சு என்ன செய்தாங்க, அவங்க செல்போனை பறித்து வைத்துக்கொண்டு 56 கேள்விகள் அவர்கிட்ட கேட்கப்பட்டது. உங்களுடைய சொத்து விவரம் முதற்கொண்டு, உங்களுக்கு வருமானம் முதற்கொண்டு எல்லாமே அவங்ககிட்ட கேள்வி கேட்கப்பட்டது. அப்போ ஊடக சுதந்திரம் திமுக ஆட்சியில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்க பார்த்துக்கலாம். அடுத்தது சொன்னாரு, அதிமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி செய்ததுன்னு சொன்னாரு. இது திமுக காரங்க எப்படி இதை சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணாரு, அவர் கொள்ளையடிச்சாரு, அதிமுக ஆட்சியில் எடுத்தாரு. இப்ப அந்த விஷயம் தானே வந்துடும். அதிமுக ஆட்சி சொன்னீங்கன்னா அப்போ விஷயம் என்னன்னா, அவர் ஊழல் செய்தாரா இல்லையான்றதான் விவாதம் பண்ணோம். அதிமுக ஆட்சியில் அப்போ அது மறைமுகமா ஏத்துக்கிற மாதிரி ஆயிரும். அதுதான் விஷயம். இன்னைக்கு வரைக்கும் ஏத்துக்கிறது அப்படிங்கறதை தாண்டி தீர்ப்பு சொல்ல போறது நீதிமன்றம். நீதிமன்றம் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தீர்ப்பு என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் தான். நீதிமன்றத்தை பற்றியே பேசல. இல்ல இப்போ அபீசுல்லா பட்டியலிட்ட, ஒரு நிமிஷம் நான் வரேன், அபீசுல்லா பட்டியலிட்ட முன்னாள் அமைச்சர்கள் மீதோ அல்லது இப்போ இந்நாள் அமைச்சர்கள் மீது வைக்கப்படுகிற இருக்கக்கூடிய வழக்குகள் மீதான புகார்களோ நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஒழிய
அது குற்றம் அல்ல அப்படிங்கிறது அதுதானே. இப்ப நீங்க சொல்ற ரெண்டுமே சரி. திமுக பக்கம் அதிமுக பக்கம் ஆபீஸ் சொல்றதெல்லாம் ரைட், அத நம்ம பேசலாம். அது வந்து இன்னும் நீதிமன்றத்துல நிரூபிக்கப்படல. ஆனால் இது அதிமுக காலத்துல செந்தில் பாலாஜி செய்த வழக்கு, அதிமுக காலத்துல அந்த வழக்கு, அந்த காலத்துல அந்த வழக்குனா இப்ப அதே மாதிரி நான் சொல்றது வந்து நான் என்ன சொல்றேன், எந்த காலத்துல வழக்கோடு வேற விஷயம். அதிமுக காலத்துல சொந்த கட்சிக்காரர் மேல வழக்கு போடுறாங்களா? அப்போ எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுதான். மேடையில கரூர்ல குளித்தலையில இந்த ஆட்சியில வந்து கண்டக்டர் டிரைவருக்கு எவ்வளவு வாங்குறாங்க அப்படின்றது அவர் சொன்னதுதான். செந்தில் பாலாஜி பேரே குறிப்பிட்டு அவர் சொன்னதுதான். அதை வந்து அவர் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது சொன்னாரு. இப்ப அந்த கட்சியில சேர்ந்த பிறகும் திருப்பியும் அதே நம்ம சொன்னோம்னா அதிமுக காலத்துல தான் செய்தாலும் செந்தில் பாலாஜின்னு சொன்னோம்னா அப்ப அது மறைமுகமா ஏத்துக்கிற மாதிரி எல்லாம் ஆயிடும் அப்படின்றதுக்காக தான் சொன்னேன் நானு. அடுத்து என்ன சொல்றேன், பாஜக இங்க கால் உண்டுதான். பாஜக 25 வருஷத்துக்கு முன்னாடி கால் ஊன்றிச்சே. 1999 பாராளுமன்ற தேர்தலில் 4 எம்பிக்கள் திமுக கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி கால் ஊன்றிச்சா இல்லையா? சரி. 2001 தேர்தலில் பிஜேபி திமுக கூட்டணியில 4 எம்எல்ஏக்கள் கால் ஊன்றுனாங்களா இல்லையா? 25 வருஷம் கழிச்சு அதே 4 எம்எல்ஏக்கள் தானே இருக்கிறாங்க. அவங்க அப்ப கூட வேண்டாமா? இது ஒரு பக்கம். ஏன்னா எந்த கட்சியுமே தன்னுடைய வளர்ச்சியை பார்க்குமா இல்லையா? அது வேற விஷயம். ஆனால் அந்த வளர்ச்சிக்கு கூட்டணியில திமுகவும் இருந்துச்சா இல்லையா? இது கேள்வி கடந்த காலங்கள்ல. அதனால இப்ப கடந்த காலங்களில் நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவும் திமுகவும் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது. அதிமுகவுக்கும் மாற்று கருத்து வந்திருக்கு. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவும் இனி பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. மறுபடியும் அவர்களே கூட்டணியும் வச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு மோதியா லேடியா அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைத்ததும் அவர்தான். அதற்கு பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகு கூட்டணி வந்தது. அதே போல திமுகவிலும் நடந்திருக்கு. இன்னைக்கு திமுகவினுடைய எதிர்ப்பு என்பது பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில நிக்கிறாங்க. அப்படியான ஒரு கட்சியோடு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி வைத்ததை விமர்சிக்கிறாங்க. அந்த விமர்சனத்துல என்ன சிக்கல் இருக்கு? திமுக வந்து பிஜேபிக்கு எதிர்ப்பு நிலையில் இருந்தாங்கன்னா அதிமுக கூட்டணி வைக்க கூடாதா? இல்ல, மாநில உரிமை அப்படிங்கிற அடிப்படையில், மாநில உரிமைங்கிற அடிப்படையில், மாநில உரிமைனா நடக்க போது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல்ல நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளுக்கு என்ன? நான் அரசு ஊழியர், எனக்கு பழைய பென்ஷன் முதல்ல கொடுங்க, அப்புறம் மாநில உரிமையை பேசலாம். அதுக்கு தான் 40 எம்பி உங்களுக்கு கொடுத்துட்டோம். மாநில உரிமையை பேசுறதுக்கு டெல்லியில போய் அவங்களுக்கு 40 எம்பி உங்களுக்கு கொடுத்து அனுப்பிட்டோம். இப்போ நடக்குது, என்னுடைய பழைய பென்ஷன் கொடுங்க, என்னுடைய விவசாய கடன் தள்ளு பண்ணுங்க, என்னுடைய கல்வி கடனை தள்ளு பண்ணுங்க, நீங்க சொன்ன திட்டங்கள் எல்லாம் எனக்கு நிறைவேற்றி கொடுங்க. 520 வாக்குறுதி கொடுத்தீங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு உங்க கையில இருக்குது. அந்த சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, அதே மாதிரி போதைப் பொருட்கள் கடத்தல், இதையெல்லாம் எனக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்றதுக்காக தான் 2021 உங்களுக்கு ஓட்டு போட்டோம். அதை நீங்க நிறைவேற்றவில்லை. எனவே நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம். அதுதான் இந்த அதுக்கு பிறகு நடைபெற்ற எல்லா தேர்தல்களிலும் இந்த குற்றச்சாட்டுகளை கொண்டு போய் பரப்புரையில் அதிமுக முன் வச்சது இல்ல. ஏன் அப்போ அதெல்லாம் பலிக்கல? ஏன் தேர்தல் அதிமுகவால வெற்றி பெற முடியல? சட்டமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் 10 ஆண்டுகள் அதிமுக எதிர்ப்பு ஓட்டு, எதிர்ப்பு அலை, 10 ஆண்டுகள் தொடர் ஆட்சி. எம்ஜிஆருக்கு பிறகு 10 ஆண்டுகள் தொடர் ஆட்சி. ஸ்பெசிபிக்கா கூட பேசுவோம் சார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இல்லைன்னு தமிழ்நாட்டின் ஆளும் திமுக மீதும் திமுக கூட்டணி மீதான விமர்சனங்களை தானே அதிமுக பரப்புரையா முன் வச்சுச்சு. இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. நாடாளுமன்ற தேர்தல் இது வந்து மோடியா ராகுலா என்ற தேர்தல். மோடியா ராகுலா அந்த தேர்தலில் முன்வைக்கப்பட்ட பரப்புரை அதிமுக வென்றதுடைய எது சார்? பரப்புரை எது வேண்டாலும் நீங்க பண்ணலாம். பரப்புரை என்ன சொல்றேன்னா, 23% ஓட்டு போட்டது என்ன அப்படின்னா, அந்த கூட்டணியில 23.18% ஓட்டு போட்டது எதுக்குன்னா, எங்களுக்கு மோடியும் வேண்டாம் ராகுலும் வேண்டாம், ஆனால் எடப்பாடி பிரதமர் ஆகணும். 23% தமிழ்நாட்டில் போட்டாங்கல்ல, அது நாடாளுமன்ற தேர்தல்ல. அதே மாதிரி எங்களுக்கு மோடி தான் பிரதமர் ஆகணும் அப்படின்னு 18.28% மக்கள் தமிழ்நாட்டில் போட்டிருக்காங்களா இல்லையா? மோடி தான் பிரதமர் ஆகணும். அப்போ இந்த 2 ஓட்டுகளும் ஒன்றாக சேர்ந்தால் 2021 5% ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தும் 75 இடத்துல மட்டும்தான் ஜெயிச்சோம். இப்ப இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா சட்டமன்ற தேர்தலில் மிக பெரும்பான்மை வெற்றி பெற முடியும் என்ற கணக்கோட தான் அவங்க இருக்கிறாங்க. ரொம்ப சுருக்கமா, அதாவது எடப்பாடி பழனிசாமி நேத்து பேசுறப்ப 2 அமைச்சர்கள் ராஜினாமா பண்ணிருக்காங்க அவர் சொல்றாரு. செந்தில் பாலாஜி அண்ணன் அந்த டைம்ல இவரும் அமைச்சராக இருந்த கவர்மெண்ட்ல நடந்த ஊழல்ல அவர் ராஜினாமா பண்ணிருக்காரு, நாங்க சொல்லல.
எடப்பாடி பழனிசாமியே தன் சுயநலத்துக்காக ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சியில ஊழல் நடந்திருக்கிறதாக அவர் சொல்றார். நாங்க சொல்றது இந்த வழக்கு அந்த நேரத்துல நடந்துச்சு, அது நடந்துகிட்டு இருக்குதுன்றோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு சுயநலவாதி சொல்லிடலாம். நான் பேசுறேன். நீங்க சொல்றது அடுத்த சுற்றுல பேசுவோம். அடுத்த சுற்றுல பேசுவோம். இல்ல அவரா சொல்றீங்க. இல்ல எடப்பாடி சொல்ல நான் பேசுறேன். 2015ல அவர் பதவியை விட்டு தூக்கியாச்சு. அதிமுகல ஊழல் பண்ணாரு, அதற்காக தான் அவர் தூக்கியாச்சு. அப்புறம் 2016ல அருவாக்குறிச்சி சீட்டு கொடுத்து அதுக்கு எடப்பாடி போய் பிரச்சாரம் பண்ணாரு. அமைச்சர் ஊழல் பண்ண தூக்கியாச்சு. ஊழல் பண்ணவரை ஏன் சார் பிரச்சாரம் பண்றீங்க? விட்டு சீட்டு கொடுத்து அமைச்சர் விட்டு தூக்கியாச்சு. நீங்க ஏத்துக்கிறீங்க. அதாவது அதிமுக ஊழல் பண்ணாரு விவாதம் இல்ல, பேசலாம். ஆனா நீங்க ஏத்துக்கிறீங்க. அவர் ஊழல் பண்ணல. மறுபடியும் அதுதான் வரீங்க. அப்ப அம்மாவுடைய ஆட்சியில ஊழல் நடந்துச்சு. எடப்பாடி ஆட்சி ஊழல் ஏத்துக்கிறாரு. அது மட்டுமே விவாதம் இல்ல, சொல்ல வரீங்க. நீங்க என்ன மறுபடியும் அதுதான் சொல்ல வரீங்க. மாத்தி பேசாதீங்க. நீங்க மறுபடியும் சொல்ல வரீங்க. அது மட்டுமே எடப்பாடி ஏத்துக்கிட்டாரு. ஒரு நிமிஷம் இல்ல, அது மட்டுமே விவாதம் இல்ல. ஊழல்வாதி தானே. அம்மாவுடைய ஆட்சி ஊழல் ஆட்சி. நீங்களே ஏத்துக்கிட்டீங்க. நாங்க ஏத்துக்கல. எடப்பாடி ஏத்துக்கிறாரு. ஒரு நிமிஷம் இல்ல, ரெண்டு பேரும் பேசுவோம். பொறுமையா இருங்க. எடப்பாடி ஏத்துக்கிறாரா ஜெயலலிதாவுடைய ஆட்சியில அத பத்தி கேள்வி கேளுங்க. அதிமுக பாஜக பேசலாம். இல்ல, ரெண்டு பேர் மட்டுமே பேசலாம். ஒரு தடவை இல்ல எம்எல்ஏ சீட் அமைச்சரா பேசலாம். இல்ல, ரெண்டு பேர் பேசுறது மட்டுமே விவாதம் இல்ல, பேசலாம். ஊழல் பண்ண அதிமுக ஸ்டாலின் கொடுத்துக்கிறாரா சார்? மேடையில வச்சு பேசிட்டு நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. ரெண்டு பேர் பேசுறது மட்டுமே விவாதம் இல்ல. நான் நீங்க பேசணும்னு நேரம் கேட்டதால நான் கொடுத்தேன். மற்றவர்கள் பேசுறதுக்கு நேரம் கொடுங்க. சுயநலம் என்னன்னா நீங்க பேசுறது சரியில்லை. நீங்க மட்டுமே பேசுறீங்க.